ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சவுத் குயின் சேனல். இன்றைக்கி நான் ஆப்ப மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன், 3 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். 3 கிளாஸ் பச்சரிசி, ஒரு அரை கப் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பழைய சாதம், இல்லைனா புதுசாக வடித்த சாதமாக இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. இல்லை ஐஸ் கட்டி இருந்தால் கூட போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பழது மாதிரி ஆகிடும். பழது இருந்தால் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆப்பத்துக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தண்ணி. இது வந்து இப்போ இது மூணுத்தையும் நம்ம தேங்காய் தண்ணியோட சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். தண்ணி வந்து தேங்காய் தண்ணி மட்டும் இல்லை, இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவு பதத்துக்கு, இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம். இதில் நம்ம உளுந்து வெந்தயம் எதுவுமே சேர்க்கல, வெறும் பச்சரிசி மட்டும்தான் எடுத்திருக்கோம். பச்சரிசி, அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக சாதம், கொஞ்சம் தேங்காய் தண்ணி, அவ்வளோதான். இதை நம்ம மிக்சர் ஜார்லேயே இன்றைக்கி உங்களுக்கு அரைக்க போகிறேன். கிரைண்டர் கிடையாது, மிக்சர் ஜார்லேயே தான் அரைக்க போகிறேன். நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க தேங்காயை. அப்புறம் அரைச்சிட்டு கொஞ்சமாக இதில் வந்து அரிசி சேர்த்து இந்த தேங்காயோடு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சாதம் சேர்த்து அரைங்க. ஓகேங்களா? இப்போ நான் தேங்காவை மட்டும் அரைச்சி எடுத்துருக்கேன். நம்ம தேங்காய் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் தண்ணி, இப்போ இதில் கொஞ்சமாக அரிசி, இதை நான் இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது நைஸாக அரைச்சிட்டேன் நான். மாவு நல்லா நைஸாக இருக்கணும், குறக்குறன்லாம் இருக்கக்கூடாது. இது வந்து தெரியறது வந்து உங்களுக்கு தேங்காய் தான் தெரியுது இதில். ஆனால் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி வேறு பாத்திரத்தில் சேர்த்துட்டு திருப்பி மீதம் இருக்கிற சாதத்தையும், சாதம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தேங்காவை தனியாக அரைச்சோம்ல, அதேமாரி சாதத்தை தனியாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மீதம் இருக்க கொஞ்சம் அரிசியை சேர்த்து அரைங்க. இப்போ பாருங்கள், நான் சாதத்தை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இதில் இப்போது நம்ம எடுத்து கொஞ்சம் அரிசி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் இப்போ நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சாதத்தோடையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போது இதையும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சதுலேயே சேர்த்துக்கலாம். இப்போ வெறும் நம்மளுக்கு ரைஸ் மட்டும்தான் மீதி இருக்குது. அந்த ரைஸ் மட்டுமே தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதில் நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்க அரிசி மட்டும் இருக்குது. இதில் நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக உப்பு சேர்த்தா போதும், ரொம்ப உப்பு சேர்க்க தேவையில்ல. ஏன்னா நம்ம இதை தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட போகிறோம். உப்பு, ஒரு ஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பம் நல்லா செவந்து வர்றதுக்காக நம்ம நான்ஸ்டிக் பேனில் ஊற்ற போகிறோம். அதனால் ஆப்பம் நல்லா செவந்து வர்றதுக்காக. நம்ம நார்மல் வந்து இரும்பு சட்டியிலலாம் ஊற்றினோம்னா அதுவே வந்து கிறிஸ்பியாக நல்லா செவந்து வரும். நம்ம ஆப்பச்சட்டி வந்து நான்ஸ்டிக்காக இருக்கிறதால நம்ம கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணுறோம். ஆனால் ஆப்பமும் கொஞ்சம் அந்த தோசை மாதிரி இருக்குல்ல, ஆப்பமும் அது வந்து இனிப்பாக இருக்கிறதுக்காகவும் நம்ம சர்க்கரை ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்டேஜில். இப்போ பாருங்கள், நான் 3 தடவையும் சேர்த்து இதை வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இந்தமாரி கெட்டியாக இருக்குது, ஆனால் நைஸாக இருக்கும். நம்ம இட்லி மாவுக்கு குறன்னு ஒரு மாதிரி ரவையை விட அடுத்த பதத்துக்கு இருக்கும். ஆனால் வந்து இது அதை விட இன்னும் நைஸாகவே இருக்கணும் நம்ம ஆப்பத்துக்கு. இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கரண்டி மாவு மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் இங்கே போட்டுக்கிறேன். இதை போட்டு இதில் நான் தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு நான் அரிசி வந்து இந்த ஜார்லாம் கழுவி அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையே கூட நம்ம இதில் ஆட் பண்ணி இதில் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி நம்ம மாவில் தண்ணி விட்டு வச்சுருக்கோம். இதை நல்லா கலந்துக்கலாம். கைவிடாமல் கலக்கணும், ஏன்னா இது கட்டியாகும். நம்ம அரிசி மாவில் இது, அதனால் இது வந்து கெட்டியாகும். அதனால் பக்கத்துலேயே இருந்து கிளறுங்க. ரொம்ப அப்புறம் கட்டி கட்டியாக ஆகிடும். அப்புறம் மாவில் நம்ம கலக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க.
இப்போ பாருங்கள் கட்டியாக ஆரம்பிச்சிச்சு, உங்களுக்கே தெரியும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். பாருங்கள் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும். நம்ம ஒரு கரண்டி தான் சேர்த்தோம், ஆனால் வந்து நல்லா கட்டியாகும். இப்போ பாருங்கள் நம்ம மாவு நல்லா கெட்டியாக வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மாவில், அதில் நம்ம சேர்க்கணும். ஆனால் இப்போயே சேர்த்துடக்கூடாது, இதோட சூடு ஃபுல்லாக குறையணும். நம்ம நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும் இந்த கஞ்சி. இது வந்து பார்த்திங்கன்னா இது பேர் கப்பி காய்ச்சி ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க. இது பேரை இது மாதிரி செஞ்சு நீங்கள் இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே இந்த கஞ்சியை இந்த மாவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நான் ஆறின பிறகு உங்களுக்கு நான் அந்த மாவில் சேர்க்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து நம்ம கஞ்சி காய்ச்சி வச்சுருந்தோம்ல, இது வந்து இப்போது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இதை நான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கை வச்சே கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிட்டு நம்ம சாயந்தரமாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நாளைக்கு காலையில் எடுத்து இதை ஆப்பம் ஊற்ற போகிறோம். நம்ம ஓவர் நைட் வச்சிட்டிங்கன்னா காலையில் நல்லா புளிச்சு வரும். இதுக்கு வந்து கல்லுலாம் தேவையில்லை. சில பேர் தென்னங்கல் பனங்கல்லாம் சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்குறவங்க தான் இருந்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ நம்ம கல்லுக்கு பதில் இதில் வந்து தேங்காய் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆப்பம் ஊற்றுற அளவுக்கு இந்த மாவு இல்லை, கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம ஆப்பத்துக்கு பால் அரைக்கிறோம்ல, அந்த பாலையே கூட இதில் ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு லிக்விட் ஆக்கிக்கலாம். தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப இந்த தேங்காயோட ஃப்ளேவர் வந்து இதில் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆப்பம் மாவு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கு ஆப்பம் ஊற்றி பாருங்கள். நான் உங்களுக்கு இதை புளிச்ச பிறகு ஆப்பம் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஓவர் நைட் நம்ம இது நல்லா சைட்லலாம் இப்படி எடுத்து விட்டு ஓவர் நைட் வச்சு மூடி போட்டு நான் வைக்கிறேன். மூடி போட்டு வச்சுட்டு ஓவர் நைட் வச்சுட்டு நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஆப்பம் ஊற்றி இது காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சாயந்தரம் அரைச்சி வச்சோம் மாவு. இப்போ நான் மறுநாள் காலையில் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி தான் நமக்கு நல்லா புளிச்சிருக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு இப்போ ஆப்பம் ஊற்றி காட்டுறேன். இதில் நீங்கள் தேங்காய் பால் கூட கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் ஆப்பம் ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு இதில் ஆப்பம் ஊற்றி காட்டுறேன். இதில் நான் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு பபுள்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த பபுள்ஸை வந்து நீங்கள் உடச்சி விடக்கூடாது ரொம்ப. அப்போ தான் வந்து நடுவில் இந்த ப்ளஃபியாக நிற்கும். அதனால் பபுள்ஸை உடச்சி விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் இட்லி கூட செய்யலாம். நம்ம கருப்பு இட்லி, வெல்லம் இட்லிலாம் சொல்லுவோம்ல, அந்த இட்லி கூட இந்த மாவுலே கூட நீங்கள் செய்யலாம். இப்போ நான் இதை ஆப்பம் ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஆப்பம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சைட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பபுள்ஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா புளிச்சிருக்குதுன்ட்டு அர்த்தம். இப்போ நம்ம இதை மூடிக்கலாம். இங்கே பாருங்கள் நம்மளோட ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நான் சைட்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, செவந்து வந்திருக்கு. நம்ம சக்கரை போட்டோம், நல்லா செவந்தும் வந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் புழுங்கலரிசி, உளுந்து, வெந்தயம் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல, வெறும் பச்சரிசி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன்.
நம்ம கப்பி காய்ச்சி ஊற்றிருக்கோம், ரைஸ் கொஞ்சம் போட்டிருக்கோம், அவ்வளோதான். நடுவுலையும் நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இதில் தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு டிஷ்ஷில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.